கேரளாவில் ஆலப்புழா என்று சொல்லப்படும் ஒரு மாவட்டம் ஒன்று இருக்கு. அங்க மன்னார் என்று சொல்லப்படும் ஒரு கிராமத்துல 15 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்த ஒருத்தர் கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படும் கலா. இந்த மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு கலாவோட கணவர் அனில்குமார் என்று சொல்லப்படும் நபரோட வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. முன்னாடியே யாரோ சொல்லி வச்சது போல அந்த வீட்டில் இருந்த சாக்கடை கிணற்றில் போலீஸ் அவங்களோட தேடல ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அங்க இதுக்கு போலீஸ் வந்திருக்கு. செப்டிக் டேங்க்ல என்ன தேடுறாங்க என்பது அனில்குமார் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, அதை சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி தெரிஞ்சிருக்கல. இந்த மாசம் 2ஆம் தேதி வரைக்குமே அனில்குமாரோட மனைவி கலா அவங்க வயசு அப்போ 20 இருந்திருக்கு. கணவரையும் கை குழந்தையையும் விட்டுட்டு அவங்களோட கள்ளக்காதலனுடன் ஊரை விட்டு ஓடிட்டாங்க என்றுதான் அந்த ஊர் ஃபுல்லா நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. கலாவோட அம்மா அப்பா கூட அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2009லேயே கலா கொல்லப்பட்டு விட்டதாகவும் அந்த உடல் சாக்கடையில புதைக்கப்பட்டிருப்பதும் அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. கலாவுக்கும் அனில்குமாருக்கும் கடந்த 2007ல திருமணம் இருக்கு. இவங்க 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்திருக்கான். மகன் பிறந்த பின்னாடி அனில்குமார் வேலை விஷயமா தென்னாப்பிரிக்கா போனதா சொல்லப்படுகிறது. சில மாதங்கள் கழித்து அனில்குமார் வீட்டுக்கு வந்திருக்கார். அனில்குமார் வீட்டுக்கு வந்த சில நாட்கள் கழித்து கலா மிஸ்ஸிங் ஆகியிருக்காங்க. கலா பத்தி விசாரிச்சப்போ கலா வீட்டை விட்டு ஒருத்தரோட ஓடி சென்று விட்டதாக சொந்தக்காரங்க எல்லாரையுமே அனில்குமார் நம்ப வச்சிருக்கான். கலாவின் குடும்பம் அனில்குமார் வீட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்திருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கலாவோட அப்பா மற்றும் அம்மா இறந்து போயிருக்காங்க. 2009இல் கலா காணாமல் போனப்போ 9 வயது கைக்குழந்தையையும் வெளிநாட்டுக்கு போய் உழைத்து விட்டு வந்த கணவனையும் விட்டுட்டு வேற ஒருத்தரோட ஓடி போனதா நம்பி கலா மேல அவங்க மொத்த குடும்பமுமே கோவத்துல இருந்திருக்காங்க. இதனால கலா மிஸ்ஸிங் ஆனது பற்றி எந்த கம்ப்ளைண்டையும் அவங்க போலீஸுக்கு கிளைம் பண்ணல. கலா வீட்டை விட்டு ஓடி போனதா கணவர் எல்லாரையும் நம்ப வச்சதன் பின்னாடி 6 மாதங்களுக்கு பிறகு மறுமணம் பண்ணி கொண்டிருக்கார். கலாவை அப்பப்போ சிலர் வெளியூர்கள்ல பார்த்திருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இதனால கலா இறந்திருப்பாங்க என்ற எண்ணம் கூட அப்ப யாருக்குமே வந்திருக்கல. கலாவோட அண்ணி சோபனா குமாரி மீடியாவுக்கு சொன்ன தகவல்ல கலா வீட்டை விட்டு ஓடி போனதா அனில்குமார் சொன்ன சில நாட்களுக்கு பின்னாடி கலா கிட்ட இருந்து சில போன் கால்ஸ் வந்திருக்கு. அதுல பேசின அந்த பெண் தான் கலா என்று சொன்னதோட அந்த பெண் பாலக்காட்டுல சுராஜ் என்ற ஒருத்தர் கூட வாழ்ந்து வரதாகவும் தன்னை இதுக்கு பின்னாடி தேட வேண்டாம் என்று சொல்லி இருக்காங்க. இதனாலதான் யாருக்குமே அப்ப கலாவை தேடி பார்க்கணும் என்ற எண்ணம் கூட வரல. ஓடி போன கலா ஒரு நாள் திரும்பி வரலாம் என்ற நம்பிக்கையில ரேஷன் கார்டுல இருந்து கூட அந்த குடும்பம் இன்னும் கலாவோட பேரை தூக்காமல் வச்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த போலீஸ் அந்த சாக்கடை கிணற்றில் இருந்து சில மனித ஆடைகளையும் சில எலும்பு துண்டுகளையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. கலா கொல்லப்பட்டது 15 வருடங்களுக்கு பின்னாடி எப்படி தெரிய வந்தது என்று பார்த்தோம்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி ஆலப்புழா போலீஸ் ஸ்டேஷன் கண்காணிப்பாளருக்கு பேர் போடப்படாத ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்துல 15 வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போனதா சொல்லப்படும் கலா உண்மையில் கொலை செய்யப்பட்டாங்க என்றும் அவங்களை கொண்டது கலாவோட கணவர் அனில்குமார் என்றும் அவரோட சில நண்பர்கள் அதாவது சீனு, பிரமோத், சோமன் என்ற 4 பேர் என்றும் இறந்து போன கலா உடல் அனில்குமாரோட வீட்டில் இருக்கிற சாக்கடையில் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தை எழுதிய நபர் போலீஸுக்கு சொல்லி இருக்காங்க. போலீஸ் இந்த கடிதம் எழுதிய நபர் பற்றி விசாரிச்சு போனப்போ கடிதத்தை எழுதியவங்க குற்றம் சாட்டப்பட்ட பிரமோத்தோட மனைவி ராது என்பது தெரிய வருகிறது. ராதுவும் பிரமோத்தும் அவங்களோட குடும்ப பிரச்சனை காரணமா பிரிந்து வந்த நிலையில தான் ராதுவினால இந்த உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. போலீஸ் இந்த 3 பேரையும் முன்னாடியே கைது பண்ணிட்டாங்க. அனில்குமார் வேலைக்காக இஸ்ரேல் போயிருக்கிறதுனால அவர் இன்னுமே கைதாகல. கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணி தொடங்கி 6:30 மணி வரைக்குமே கழிவுநீர் தொட்டி ஆய்வு பண்ணப்பட்டதுல அங்க பெண்கள் உள்ளாடைகள்ல பயன்படுத்தப்படுற லாஸ்டிக் உட்பட பெண்கள் தலைக்கு போடுற ஹேர் ஸ்லைடர் மற்றும் மனித சில எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. போலீஸோட பார்வையில இந்த சாக்கடையில கலா உடல் வைக்கப்பட்ட பின்னாடி அதை கரைக்கிறதுக்காக ஆசிட் எதுவும் ஊத்தப்பட்டிருக்கலாம் என்றும் மனித எச்சங்கள் ரொம்பவே அழிக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்றாங்க. போரன்சிக் ரிப்போர்ட் வந்ததற்கு பின்னாடி அது கலா உடல் தான் என்பது உறுதியாகினா கைதானவங்க மீது கடுமையான வழக்குகள் போடப்படலாம். இல்லனா கொலையானவரோட உடல் கண்டெடுக்கப்படணும். இல்லனா கொலையை நேர்ல பார்த்த சாட்சிகள் ஏதாவது இருக்கணும். அப்படி அது கிடைக்காத பட்சத்துல குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க போதிய ஆதாரங்கள் நீதிமன்றத்துக்கு இல்லாம போகும். இந்த வழக்குல அடுத்தடுத்தது என்ன திருப்பங்கள் நடைபெறும் என்பதை நாம பொறுத்திருந்து பார்ப்போம்.